இது குரூப் 2 2022ல் கேட்கப்பட்ட கேள்வி. ப்ரிலிமினரியில் குமார் என்பவர் ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கடனுக்காக 79,040 செலுத்தினார் எனில் என்ன வட்டி விகிதத்தில் அவர் கடன் பெற்றுள்ளார்? இது நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது தனி வட்டி 4 வருஷம். அவர் பர்சன்டேஜ் என்ன, அவரோட வட்டி இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம ஃபார்முலா இல்லாமல் எப்படி போடலாம் அப்படின்னாக்கா, இந்த செலுத்தப்பட்ட மொத்த தொகையிலிருந்து இந்த அசல் தொகையை ஃபஸ்ட்டு நம்ம கழிச்சிக்கலாம். கழிச்சிக்கிட்டிங்க அப்படின்னாக்கா 2,740 ரூபா வரும். இது மொத்த 4 வருஷத்துக்கு உண்டான வட்டி, 4 வருட வட்டி டோட்டல் தொகை இது. அப்போ இந்த வட்டியை ஒரு வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னாக்கா டிவைட் பை 4. இது நம்ம 4ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 6,760 கிடைக்கும். அப்போது ஒரு வருடத்திற்கு உண்டான வட்டி 6,760. இதை பர்சன்டேஜ்னாக்கா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 6,760 டிவைட் பை இந்த அசல் தொகை. ஓகே, 6,760 டிவைடட் பை அந்த அசல் 52,000. எப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 13% வட்டி கிடைக்கும். ஸோ இது நம்ம ஃபார்முலா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. நமக்கு இந்த ஃபார்முலா இல்லாமல் இப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம்.